நடக்கும்போது வந்து கைகளை ரொம்ப வீசக்கூடாது, காலை தான் வீசி நடக்கணும். கைகளை வந்து கைகளை ஆட தான் செய்யணும் தவிர கைகளை வீசி நடக்கக்கூடாது. கைகளை ஆடாமல் இருக்க. இப்போ நடக்கிறோம் அப்படின்னா நிறைய கையை ரொம்ப வீசி நடப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்துலலாம் மார்ச் பாஸில் அவங்க கையை அப்படி வீசி நடப்பாங்களே, அது வந்து அதுக்கு தான் உதவும் தவிர இயல்பாக நீங்கள் வேகமாக நடக்கணும் அப்படின்னா கால்களுக்கு தான் அந்த வீச்சு தேவை. கைகள் வந்து தானாக ஆடுது. கால்கள் முன்னையும் முன்னையும் போகும்போது கைகள் தான் வந்து கொஞ்சம் ஆடும், முன்னையும் முன்னையும் போகுமே தவிர நீங்கள் என்ன பண்ணணும், கைகளில் கவனம் கொடுத்து வேகமாக நடக்கணும்னா கையை வீசி நடக்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கையை ரொம்ப வீசி நடந்தீங்கன்னா உங்களால் வேகமாக நடக்க முடியாது. அந்த நடை வந்து இயற்கையான நடையாக இருக்காது. கை வந்து தானாக ஆடுது, அவ்வளோதான். தானாக ஆடணுமே தவிர நீங்கள் ஆட்டக்கூடாது. காலை தான் வந்து நீங்கள் வந்து வீசி நடக்கணும். வேகமாக நடக்கும்போது காலை தான் நீங்கள் வீசி நடக்கணுமே தவிர கைகள் வந்து நீங்கள் வீசாமல் நடக்க முடியாது. இப்போ நடக்கும்போது கைகள் ஆடாமல் இருக்காது. கைகள் நேரே இருக்குமா? நடக்கும்போது கைகள் முன்னே போக தான் செய்யும். அப்படி தான் அது போகுமே தவிர நீங்களாக போய் கையை வந்து வீசி நடந்துகிட்டு இருக்கக்கூடாது. கையை வந்து வீசி கையை வந்து முன்னே ரொம்ப நீட்டக்கூடாது. கால்களை தான் நீங்கள் வேகமாக நடக்கும்போது கால்களை தான் முன்னே நடக்கணும். அதுபோல் இயல்பாக நடக்கும்போது கூட கைகளில் உங்களுக்கு கவனம் இருக்கக்கூடாது, கால்களில் தான் கவனம் இருக்கணும். கைகள் தானாக ஆடுது, கைகளில் ஒரு அடக்கம் இருக்கணும். கைகளை அதிகமாக ஆட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நடக்கணும். நம்ம நடக்கும்போது கால்களை தான் முன்னே வைக்கணுமே தவிர கைகளை வந்து ரொம்ப ஆட்டக்கூடாது. அதுக்காக ஆட்டாமலும் நடக்க முடியாது. அதுக்காக ரொம்பவும் ஆட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கைகளை வந்து ரொம்ப ஆட்டிட்டு முன்னே வீசி நடக்காமல் கைகளை வந்து ஒரு அடக்கமாக வச்சுக்கணும். ரொம்பவும் அது ஆட்டாமலும் இருக்க முடியாது. நடக்கும்போது கைகள் முன்னே போகாமல் இருக்க முடியாது, நேரவும் கைகள் இருக்காது. அதே நேரத்தில் ரொம்பவும் அதை வந்து அடக்கி தான் வைக்க பார்க்கணும். அது ஆடாமல் இருக்காது, கைகள் ஆட தான் செய்யும், முன்னே போக தான் செய்யும். அதுக்காக வந்து அதை நீங்கள் வந்து ரொம்ப வீசி நடக்கணும். அதனால் கைகளை வீசணும், முன்னே கொண்டு போகணும் கைகளை, அப்படி இல்லை. கால்களில் தான் நமக்கு கவனம் இருக்கணும். கையும் முன்னே போகும். ஒரு கால் முன்னாடி போகும்போது ஒரு கை பின்னாடி போகும். அதே நேரத்தில் அந்த கைகள் ரொம்ப ஆடிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். ஆடாமலும் இருக்க வைக்க முடியாது, அது ரொம்பவும் ஆடக்கூடாது. கைகளை ஒரு அடக்கமாக வச்சுக்கணும். கால்களை தான் இங்கே வேகமாக முன்னே ஆட்டணுமே தவிர நடக்கும்போது அதில் வேகமாகவோ மெதுவாகவோ நடக்கிறீங்க அப்படிங்கும்போது கைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், கால்களை சுதந்திரமாக விடணும். இது நடக்கும்போது நம்ம பின்பற்றணும். சிலர் வந்து கையை வந்து ரொம்ப வீசி நடப்பாங்க, செயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அவங்களுக்கு நடக்க தெரில, எப்படி நடக்கிறது அப்படின்னு அவங்க குழம்பி போயிடுவாங்க. அதனால் வந்து நம்ம நடக்கும்போது இந்த விதிமுறையை நமக்கு பின்பற்ற